நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்குமார். 48 வயதான இவர் வீரவநல்லூர் பசாரில் மாவுக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் சமையல் பாத்திரங்கள் வாடகை நிலையம் வைத்துள்ளார். சென்ற 5ஆம் தேதி கடையில் இருந்த ராம்குமாரை காரில் வந்த கும்பல் வெளியே அழைத்துச் சென்றுள்ளது. இரவு நீண்ட நேரமாகியும் ராம்குமார் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அவர் கடைக்கு வந்து பார்த்தபோது சில மணி நேரங்களுக்கு முன்பே காரில் யாருடனோ ஏறிச் சென்றதாக அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளின் அடிப்படையில் ராம்குமாரை அழைத்துச் சென்ற காரின் பதிவெண்ணை வைத்து அதன் ஓட்டுநரை பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது ராம்குமாரை புதுக்குடியில் வசிக்கும் சிக்கன் கடைக்காரர் உட்பட 3 பேரை தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் குற்றாலத்தில் உள்ள ஒரு வீட்டில் இறக்கிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். உடனே போலீசார் அந்த டிரைவர் அடையாளம் காட்டிய வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். உள்ளே ராம்குமார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அந்த வீட்டில் போதையில் கிடந்த 3வரையும் மீட்டு விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ராம்குமார் கடை வைத்திருக்கும் அதே பகுதியில் கௌதம் என்பவர் சிக்கன் கடை வைத்திருந்தார். இதனால் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நண்பர்களாக பழகி வந்துள்ளார்கள். அந்த உரிமையில் ராம்குமார் கௌதமை அடிக்கடி கிண்டல் செய்து கலாய்த்து வந்திருக்கிறார். நாளாக கேலி கிண்டல் அதிகரித்திருக்கிறது. இதனால் கௌதம் ராம்குமாரை கண்டித்திருக்கிறார். ஆனால் ராம்குமாரோ அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து கௌதமை கலாய்த்து வந்திருக்கிறார். இதனால் ராம்குமார் மீது கௌதமுக்கு கொலை வெறி உண்டாகி இருக்கிறது. அவருக்கு தக்க பாடம் புகட்ட நினைத்த கௌதம் தன்னுடைய நண்பர்களான மணிகண்டன், ஆசிக் என்பவரையும் தனது திட்டத்தில் சேர்த்திருக்கிறார். சம்பவத்தன்று இந்த 3 கூட்டணி குற்றாலம் சென்று வரலாம் என்று ராம்குமாரை காரில் அழைத்துச் சென்றிருக்கிறார். காரில் ஏறிய சிறிது நேரத்திலேயே கௌதமின் ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது. ராம்குமாரை மது குடிக்க வைத்து போதையில் மிதக்கவிட்ட அந்த கும்பல் கத்தியால் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி டார்ச்சர் செய்திருக்கிறது. போதையில் இருந்ததால் ராம்குமார் அதை விளையாட்டாக நினைத்திருக்கிறார். வலியும் அவருக்கு தெரியவில்லை. வழக்கமாக குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்தான் சீசன் நேரம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக குற்றாலம் மாறியிருக்கிறது. இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பி ஏராளமான விடுதிகள் அங்கு செயல்பட்டு வருகின்றன. இது தவிர சிறு சிறு பங்களாக்கள், வீடுகள் கூட சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு கிடைக்கிறது. பராசக்தி நகரில் உள்ள அது மாதிரியான ஒரு வீட்டைத்தான் கௌதம் 2 நாட்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்த போதே ராம்குமார் உடலில் நிறைய கத்தி குத்து காயங்கள் இருந்துள்ளன. இரத்தத்தை பார்த்த பிறகும் கௌதமுக்குள் இருந்த வெறி அடங்கவில்லை. அறையில் அடைத்து வைத்து விடிய விடிய ராம்குமாரை அந்த 3 கூட்டணி தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறது. போதையில் இரத்த வெறியாட்டம் ஆடியிருக்கிறார்கள். அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதால் ராம்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்கிறார். போதையில் இருந்த கௌதம் மற்றும் அவரது நண்பர்களும் விடிய விடிய சடலத்தோடேயே உறங்கியிருக்கிறார்கள். அடுத்த நாள் சடலத்தை அப்புறப்படுத்திவிட திட்டமிட்டிருந்த நிலையில் ராம்குமாரின் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கௌதமையும் அவரது நண்பர்களான மணிகண்டன், முகமது ஆசிக் உள்ளிட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.